திருநெல்வேலியில நடந்த ஆணவ கொலை. ஆமாங்க. நான் கவின் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். கவினும், சுஜித்தோட அக்காவும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ரீசென்ட்டா கவின் வந்து வேற ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு தெரிஞ்ச உடனே, சுஜித்தோட அக்கா பேசுறத கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் கவினுக்கு கால் பண்ணி, எங்க வீட்ல உன்கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. உடனே கிளம்பி வான்னு சொன்ன உடனே, ஒரு ஆர்வத்துல ஹாஸ்டல் அக்கடான்னு இருந்த அந்த பையன் கிளம்பி திருநெல்வேலிக்கு வந்துட்டான். சுஜித்தும் கவினும் பேசிட்டு இருக்கும் பொழுதே, நீ வேற ஒரு கம்யூனிட்டி, எப்படி எங்க அக்காவை காதலிக்கலாம், கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கலாம்னு சொல்லிட்டு ஓட ஓட வெட்டிடுறாரு சுஜித் கவினை. நிஜமாவே இந்த சமூகத்துல வாழ்றதுக்கு ரொம்பவே அசிங்கமா இருக்கு. காரணம் என்னன்னா, என்னதான் மெத்த படிச்சு மேதாவியா இருந்து என்ன புண்ணியம். கொலை செய்யப்பட்ட கவின் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டிசிஎஸ்ல 1,00,000 சம்பளத்துல வேலை பார்த்துட்டு இருக்கவரு. கவினோட காதலி டாக்டர். கவினை வெட்டி கொலை செஞ்ச சுஜித் ஒரு அத்லட். இப்படி எவ்வளவுதான் மெத்த படிச்சு மேதாவியா இருந்தாலும் ஜாதி அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது நம்ம எல்லாருமே அடிமுட்டாளா தான் ஆயிடுறோம். என்னதான் கவினை கொலை பண்ணது சுஜித்தா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் கவினோட சாவுக்கு காரணம் அந்த பொண்ணோட அமைதி மட்டும் தான் சொல்லுவேன். ஜாதியை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்களா? தயவு செஞ்சு இனிமேல் லவ் பண்ணாதீங்க. கவின் மாதிரி இன்னொரு அப்பாவியோட உயிர் இந்த மண்ணில் போகக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன்.